ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான தாபா ஸ்டைலில் ராஜ்மா மசாலா கிரேவி பார்க்க போகிறோம். இந்த 200 மில்லிகிராம் ராஜ்மா எடுத்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கிட்டேங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், 50 பட்டர், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 5 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், 5 பூண்டு பற்கள் உரித்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த ராஜ்மா வந்துட்டு நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு 10 விசில் விட்டுக்கலாங்க. 10 விசில் விட்டால் தான் அது கரெக்டாக வேகும். அதுக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். நம்ம இது ஊற வச்சுருக்க தண்ணியை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 39 அமேசிங் பெனிஃபிட்ஸ் வேல்யூ நிறைஞ்ச நியூட்ரிஷன் இருக்குங்க. இப்போ இந்த பூண்டு பற்களை பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ இஞ்சியை பொடியை நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 50 மில்லிகிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த நல்லெண்ணெய் காஞ்ச பின்னாடி தான் பட்டர் போடணும். முதலே பட்டர் போட்டோம்னாக்க பட்டர் தீஞ்சு போயிடும். இதுக்கு நம்ம ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதான் வாரத்தில் ஒரு வாட்டினாலும் இரும்பு பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாதி வெங்காயத்தை அதோடு சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். பாதி வெங்காயத்தை தனியாக வச்சிடலாங்க. இப்போ நல்லா இது கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கணுங்க. கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கினா தான் அது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மசாலாவுக்கு. இப்போ இதில் 39 அமேசிங் பெனிஃபிட்ஸ் வேல்யூ நியூட்ரிஷன் இருக்குங்க. அசைவ உணவு சாப்பிடாதவங்களுக்கு உரிய புரோட்டீன் இதில் கிடைக்குங்க. புற்றுநோய் வராதுங்க. இது சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா, அந்த ராஜ்மா சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா புற்றுநோய் வந்தாலும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குங்க இதில். இப்போ ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா? அதையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இதில் குழந்தைங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய சக்தி இருக்குது ராஜ்மாவில். இப்போ கல்லுப்பு போட்டிருக்கோம். கல்லுப்பு போட்டோம்னாக்க அந்த தக்காளி நல்லா வதங்கிருங்க. இதில் கரையக்கூடிய ஃபைபர் இருக்கிறனால சர்க்கரையை கட்டுப்படுத்துங்க. இப்போ இந்த பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதே போட்டுக்கலாம், பாதி போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பென்சில் மாதிரி சீவி வச்சுருக்கோம்ல, அதையும் பாதி போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் அதோடு கலந்து விட்டுக்கலாங்க. இந்த ராஜ்மா பெண்களுக்கு போலிக் ஆசிட் இருக்கனால கர்ப்பப்பை பிரச்சனையே வராதுங்க. ஸ்கின் நல்லா பளபளப்பாக இருக்கும். கரும்புள்ளி வராது. ராஜ்மாவில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதை ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இது சாப்பிட்றனால பக்கவாதம் வராதுங்க ராஜ்மாவில் சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா. இப்போ சீரகத்தூள், கரம் மசாலா தூள், இப்போ மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் நேரம் தான் அடுப்பில் வச்சுருக்கணும். ரொம்ப நேரம் வதக்கி விட்டு கருகிற வாசம் வந்துடும். இந்த ராஜ்மா சாப்பிட்றதுனால கல்லீரல் கொழுப்பு படிகிறது தடுக்கப்படுங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த தக்காளி வதங்கி ஒரு கிரேவி பதத்துக்கு வந்த பின்னாடி நம்ம இந்த ராஜ்மா வேக வச்சுருக்க எடுத்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு. இது மென்று சாப்பிட்டா வாயில் போட்டோன்னா கரையக்கூடிய தன்மையில் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற நியூட்ரிஷன் டிஎன்ஏ, ஆர்என்ஏ செயல்பாடுகளை துரிதப்படுத்துங்க. இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அது ஒற்றை தலைவலி இருக்கவங்களுக்கு தலைவலியை கட்டுப்படுத்தும். இப்போ பாதி வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா? அதை இதில் போட்டுடலாம். இதில் போட்டு இறக்க போகும்போது இதில் போட்டுடலாங்க. இப்போ மல்லித்தலையை தூவிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.